கையில 35 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கனாலும் சரி, 45 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கனாலும் சரி, 55 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா சரி, 2 பிளாட்டா ஒன்னா சேர்ந்து பார்த்தாலும் சரி, ஒரே பிளாட்டா பார்த்தாலும் சரி, 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 1500 கஸ்டமர்ஸ்க்கு மேல நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நீ ஃபுல்லா பாருங்க, நான் ட்ரோன் வியூ காமிக்கிறேன். எல்லாமே குடியிருப்புகள். அப்படி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்காவான என்ன சொல்லலாம், திக் ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ஏரியால தான் அவங்க வந்து சைட்டே கொடுத்துருக்காங்க. சூப்பரான சைட்டு. இதுக்கு ஒரு 100+ பிளாட்ஸ் போட்டோம். இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்திருக்கு. ஒரு 10+ பிளாட்ஸ் இப்போ கரண்டா அவைலபிள் இருக்கு. 90% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம பண்ணி தரோம். எல்லாமே நியர்பைல இருக்கு. நியர்பைல ஜிஎஸ்டி இருக்கு. அதே மாதிரி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நியர்பைல இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை வரப்போகுது. நியர்பை சிஎம்டிஏ, டிடிசிபி, ரெரா எல்லா அப்ரூவல் இருக்கு. எல்லா அப்ரூவலுமே நம்ம கிட்ட ஒரு 3 லொகேஷன்ல இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னங்க, நிறைய வீடியோவை ஸ்க்ரால் பண்ணி ஏமாந்துட்டீங்களா? என்ன அப்படின்னா, நம்ம அதித்தி ஹவுசிங்ல ரொம்ப விசேஷமா சித்திர திருவிழா மட்டும் இல்லாம அக்ஷய திருதியுமே நம்ம கொண்டாடுறோம். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்டா ஒரு 3 ஹாட் சைட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கிளாம்பாக்கம் பக்கத்துல குடுவாஞ்சேரி சென்னையின் நுழைவாயில்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க மஸ்டா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சவுத் சைட்ல இருந்து மோஸ்டா வரவங்க எல்லாருக்குமே இந்த சைட் ரொம்பவே ஆப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹாட் அண்ட் பிரைம் லொகேஷன்ல குடுவாஞ்சேரி பஸ் டிப்போ, குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன், கிளாம்பாக்கம் பக்கத்துல இப்படி ஹாட்டான ஸ்பாட்ல போட்டிருக்கோம். இந்த சைட்டை வந்து நீங்க விசிட் பண்ணாலே, ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணாலே உங்களுக்கான ஒரு காயினை நாங்க ஃப்ரீயாவே கொடுக்கறோம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வர எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ப்ரீ லான்ச்சிங், லான்ச்சிங்னு, க்ளோசிங்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. அதனால இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு ஏப்ரல் மந்த், ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர்ஸ் கரண்டா அவைலபிள்ல இருக்கு. யாருமே மிஸ் பண்ணாம உடனே கேபை புக் பண்ணி சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கான ஆஃபர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம கரண்டா பிரைம் லொகேஷன்ல ஹாட் ஸ்பாட்ல வந்துட்டு நம்ம சைட் கொடுக்கறதுனால பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் இந்த திருவிழா. உடனே கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. என்னோட பேரு பவானி, அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். மேடம், உங்களுக்குலாம் லீவே விட மாட்டாங்களா? இல்ல நீங்க வீட்டுக்கே போக மாட்டீங்களா? எனி டைம் என்ன கூப்பிட்டுறீங்க வீடியோ எடுக்க, வாங்கன்னு. எதுக்கு தான் கூப்பிட்டீங்க இன்னைக்கு? சார், இப்போ என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நேஷனல் ஹைவேஸ்க்கு மேல பிளாட்ஸ் போட்டிருந்தோம்ல. இப்ப கரண்டா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்ல இருக்கிறது ஆல்மோஸ்ட் க்ளோசிங்க்கு வந்துருச்சு. இன்னொரு 29 பிளாட்ஸ் இருக்கு. இது வந்து பஸ் டிப்போ பேக் சைடு, இன்னொன்னு கிளாம்பாக்கம் பேக் சைடு. இப்படி ஒரு 3 பிரைம் லொகேஷன்லயும் ரொம்ப ஹாட் லொகேஷன்ல நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோமா. ஆல்மோஸ்ட் அது எல்லாமே வந்து க்ளோசிங் சைலுக்கு வந்தாச்சு. சோ அதனாலதான் இப்ப கூட நான் எமர்ஜென்சியா போடுறேன். ஏன்னா வாங்கினவங்க எல்லாரும் என்ன திட்டின ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, ஏமா வீடியோ போடுற, முடியும் போதாமா போடுவேன், ஃபர்ஸ்டே போடலாம்ல, அது ஏன் 7 பிளாட் 8 பிளாட் இருக்கும் போது போடுற, ஸ்டார்டிங்கே போட்டாதான் வருவாங்க. ஃபர்ஸ்டே போட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அதுல சாய்ஸ் இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து சாய்ஸஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நேஷனல் ஹைவேஸ்க்கு நம்ம அப்படியே வந்து பேக் சைட்ல பண்றோம் சார். நிறைய பேர் வந்துட்டு என்னைய திட்டினாங்க சார். ஸோ அதனால தான் இந்த சைட் எல்லாம் இருக்கு. ஏன்னா மோஸ்டா எல்லாருமே சவுத் சைட்ல இருந்து தான் சார் வராங்க. சவுத் சைட்ல இருந்து வராங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே உள்ள போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா கிளம்பாக்கத்துல இருந்து இறங்கி இன்னொரு பஸ் பிடிச்சுதான் போகணும். இன்னொரு ஒரு 3 மணி நேரம் அங்க டிராவல் பண்றதுக்கு கிளம்பாக்கத்து பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா ஜம்முன்னு இருக்கும். அதனால இப்போ மெயின் ஜங்ஷன் என்ன அப்படின்னா OMR, ECR, GST, பெங்களூர் ஹைவேஸ், காஞ்சிபுரம் ஹைவேஸ், இதெல்லாம் மட்டும் தான் இப்ப பர்டிகுலரா எல்லாருக்கும் பீக். இந்த பிரைம் லொகேஷன்ல தான் எல்லா கனெக்டிவிட்டி ரோட்ல தான் இன்னைக்கு நம்ம ஒரு 3 லொகேஷன்ல பண்றோம். கையில 35 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கனாலும் சரி, 45 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கனாலும் சரி, 55 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா சரி, 2 பிளாட்டா ஒன்னா சேர்ந்து பார்த்தாலும் சரி, ஒரே பிளாட்டா பார்த்தாலும் சரி, சூப்பர் என்ன பார்த்தாலும் இப்போ பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, நீங்க சொன்ன பட்ஜெட்லயே 35, 45, 55 சூப்பர் 3 பட்ஜெட்ல இப்போதைக்கு கரண்டா அவைலபிள் இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உடனே பவானிக்கு கால் பண்ணி 50,000 ரூபாய் அட்வான்ஸோட வந்து சைட் விசிட்டையும் நம்ம அரேஞ்ச் பண்றோம். வந்து சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கான ப்ரீ ஸ்லாட்டை நீங்க புக் பண்ணா மட்டும் போதும். ஓகே மேடம். சரிங்க மேடம், இந்த சைட்டை பத்தி சொல்லுங்க. சைட் நேம் என்ன, எத்தனை பிளாட்ஸ் கொடுத்துறீங்க, என்னென்ன அப்ரூவல் இருக்கு அதை சொல்லிடுங்க. கண்டிப்பா சைட் பாக்குறதுக்கு முன்னாடி சார், குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க எவ்வளவு சைட்ஸ் எடுத்திருப்பீங்க சார்? ஏகப்பட்டது எடுத்திருக்கேன் மேடம். ஏகப்பட்டது இருக்கு. ஆனா எந்த சைட்டாவது உங்களுக்கு நேஷனல் ஹைவேஸ் பக்கத்துல எடுத்திருக்கீங்களா? இல்ல மேடம், அவ்வளவு பக்கமா எடுத்தது இல்ல. எல்லாமே கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படிதான் வரும். பட் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் GST நேஷனல் ஹைவேஸ்க்கு அப்படியே பேக் சைட். சூப்பர். இன்னைக்கு அதித்தி ஹவுசிங்னு தெரியாதவங்களே கிடையாது. கண்டிப்பா என்னோட நேம் கண்டிப்பா ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே சொல்ற விஷயங்கள் தான்.
9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 1500 கஸ்டமர்ஸ்க்கு மேல நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். வெற்றிகரமா என்னை சுத்தி பாருங்க, அதோ இவ்ளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப வாங்கின சைட்டு இன்னும் இதுல பிளாட் அவைலபிள் இருக்கு. பாத்துக்கிட்டீங்க, பார்த்தாலே தெரியும், கண் கூட தெரியும். பின்னாடி பாருங்க ஒரு பில்டிங்கே கட்டி ஆல்மோஸ்ட் முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கு. இங்க பாருங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது சரௌண்டிங் ஃபுல்லா பாருங்க, நான் ட்ரோன் வியூ காமிக்கிறேன். எல்லாமே குடியிருப்புகள். அப்படி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்காவான என்ன சொல்லலாம் திக் ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ஏரியால தான் அவங்க வந்து சைட்டே கொடுத்துருக்காங்க. சூப்பரான சைட்டு. சரிங்க மேடம், சைட்டை பத்தி சொல்லுங்க மேடம் கொஞ்சம். கண்டிப்பா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 100+ பிளாட்ஸ் போட்டோம். இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்திருக்கு. ஒரு 10+ பிளாட்ஸ் இப்போ கரண்டா அவைலபிள் இருக்கு. ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு, ப்ராப்பர் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு, டைரக்ட் அப்ரூவல் தான் நம்ம கொடுக்கறது. 3 to 4 lakhs இனிஷியலா கையில வச்சிருந்தா போதும். 90% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம பண்ணி தரோம். என்னடா இவ ஆஃபர்ஸே சொல்லலையே, ஆஃபர்ஸ் இனிமே வருமா வராதா அப்படின்றத தாண்டி நம்ம மக்கள் இன்னைக்கு சொசைட்டிக்கு என்ன வேணும், வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்க இருக்கு. கரெக்ட். ஒரு 5 இல்லன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாமே நியர்பைல இருக்கு. நியர்பைல ஜிஎஸ்டி இருக்கு. அதே மாதிரி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நியர்பைல இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை வரப்போகுது. நியர்பை தான் இருக்கு ஆக்சுவலா. சார், மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஓகே. மீனம்பாக்கம் கிளாம்பாக்கம் மெட்ரோ வந்த அடுத்த நொடியே மேம்பாலம். மேம்பாலத்துக்கு அடுத்தது 6 வழிச்சாலைன்னு எக்கச்சக்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல தான் நம்மளோட சொசைட்டி இப்ப அமைஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான ஒரு இடத்துலயும் பிரைமான லொகேஷன்லயும் தான் அமைஞ்சிருக்கு. ரெசிடென்ஷியல் சார். ஓகே. ஸ்கூல்ஸ், காலேஜஸ். ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு எங்கேயோ நீங்க இடம் வாங்கி போட்டு அதை ரீசேல் பண்ண முடியாம, வீடும் கட்ட முடியாம நிறைய பேர் எங்கெங்கயோ இடம் வாங்கி போடுறீங்க. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நம்மளும் வேலைக்கு போறோம் அப்படின்னாலும், ஏன்னா எனக்கும் ஒரு பாப்பா இருக்காங்க, சோ நான் என்ன ஃபியர் ஆகிறனோ கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு ஃபியர் இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போய் தான் ஆகணும்ன்ற கட்டத்துல நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஒரு டியூஷன் போனாலும் சரி, சேஃப் அண்ட் செக்யூர்டியா இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் இது. எல்லாருமே அதான் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சைட்டு கொடுத்துருக்கீங்க. சூப்பர். பாத்துங்க, பக்காவான லேஅவுட். இந்த லேஅவுட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம சிஎம்டிஏ, டிடிசிபி, ரெரா எல்லா அப்ரூவல் இருக்கு. எல்லா அப்ரூவலுமே நம்ம கிட்ட ஒரு 3 லொகேஷன்ல இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சார், ஏன்னா நான் எல்லாத்துலயுமே வந்துட்டு குடுவாஞ்சேரி இப்படி வளருது, குடுவாஞ்சேரி அப்படி வளருது, கிளாம்பாக்கம் மெயின் ஜங்ஷன் இங்க வந்தாச்சு. இனிமே அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சைட்ல வந்தவங்க எல்லாருமே அதை அனலைஸ் பண்ணி தான் இவ்வளவு பேர் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வாங்குறாங்க. இப்பயும் இந்த வீடியோவை நான் ப்ரொமோட் பண்றதுக்காக போடல, என்ன தப்பா நினைக்காதீங்க. பிசினஸ் போய் ரீச் ஆகணும்னு நான் போடல, நான் பிசினஸும் பண்ணல. நான் பண்ற ஒரே விஷயம், நீங்க எல்லாருமே உங்க சொந்த இடத்த, இங்க ஒரு அழகான இடத்த வாங்கணும். ஒரு பிரைம் ஸ்பாட் இன்னைக்கு நீங்க வாங்க முடியல அப்படின்னா, நிஜமா நான் சொல்றேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சுலாம் உங்களால இந்த இடத்துல பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இடம் வாங்கவே முடியாது. அதனாலதான் நான் அடுத்த வீடியோன்னு இவ்வளவு தூரம் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி வந்து என் போன் என் கையில தான் இருக்கும். நீங்க கால் பண்றது எனக்கு தான், நீங்க கால் பண்றீங்க. சோ கால் பண்ணி நான் தான் பிக் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த இடம் மட்டும் இல்லாம வேற ஏதாவது சஜஷன் வேணும்னா கூட நீங்க கேட்டுக்கலாம். சூப்பர் மேம். அதாவது இப்ப இந்த லொகேஷன் மட்டும் இல்ல, சரௌண்டிங்ல எனக்கு இது வேணும் அப்படின்னா கூட அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா சார். இப்ப சஜஷன் நிறைய பேர் கேக்குறாங்க, நான் இங்க வாங்கினா பெட்டரா இருக்குமா, அங்க வாங்கினா பெட்டரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, இல்ல அப்படின்னா ஒரு இடத்துல ரெசிடென்ஷியலா பூர்வீகமா இருக்கிறீங்க, பழக்கப்பட்டுருச்சுன்னா அந்த இடத்துல வாங்குறது ஓகே. அப்படி இல்லனா அப்கமிங் எங்க டெவலப் ஆகுதோ அந்த பிரைம் இதுல வாங்குறது தான் பெஸ்ட். கரெக்ட். எல்லாருமே அதான் யோசிப்பாங்க, எங்கெல்லாம் அப்ரிசியேஷன் ஆக போதோ அங்க வாங்குறது தான் புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லேஅவுட் தான் நம்ம லேஅவுட். ஆமா சார். இப்போ இந்த லொகேஷன்ல நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னு வெச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி லொகேஷன்ல நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு இவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இடம் நல்லா இருக்குப்பா, இதுக்கு பக்கத்துலயே ஒரு இடம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கும்போது, நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு அழகா இதை ரீசேல் பண்ணலாம். சூப்பர். பண்ணும்போது ட்ரிப்பிளுக்கு மேல இந்த லொகேஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சோல்ட் ஆகும். இன்னொன்னு என்னன்னு வச்சுக்கோங்க மேடம், நீங்க சொன்னீங்க இப்போ வந்து ஒருத்தவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க, பக்கத்துலயே எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்க வாங்கினதுக்கும் அடுத்து அவங்க வாங்க போறதுக்கும் பிரைஸ் ரேஞ்ச் எங்கேயோ இருக்கும். ஐயோ, அது நாம இது பண்ண முடியாது. கணக்குல இல்ல, கணக்குல போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இங்க. இப்ப கூட என்னன்னா சார், கிளாம்பாக்கம்ல கேக்குறவங்களுக்கும் சைட் இருக்கு, குடுவாஞ்சேரி பஸ் டிப்போ பேக் சைடுல கேக்குறவங்களுக்கும் சைட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பேக்ரவுண்ட் கேக்குறவங்களுக்கும் சைட் இருக்குது. சூப்பர். நீங்க எது கேட்டாலுமே இருக்கு. சரிங்களா? மினிமம் பட்ஜெட்ல இருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் சைட் இருக்கு. நீங்க என்ன மாதிரி கையில என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் தான் பவானி இருக்கு, எனக்கு ஏதாவது லோன் பண்ண முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பா லோன் பண்ணி தரேன். நேஷனலைஸ்டு பேங்க், SBI, டாடா கேபிட்டல், LIC, IDBIன்னு எக்கச்சக்கமான பேங்க்ஸ் தான் நம்ம வந்துட்டு லோனுமே அஃபோர்ட் பண்ணி கொடுக்கறோம். நான் சொல்ற கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாருமே சொந்த வீட்டுல இருக்கணும். ஓகே. எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கணும். அது சென்னையில இருக்கணும் பர்టిక్యులரா. ஆமா சார். இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்ல, நான் ஃபேஸ் பண்ணது
நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா சைட் பார்க்க வந்திருந்தப்போ எதுக்காக சைட் பாக்குறீங்கன்னு கேட்டா, என் பிள்ளைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண போறேம்மா, சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு பொண்ணு வீட்டுல சொல்றாங்க, நான் சைட் பாக்குறேன். நிறைய பேர் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து பிக்ஸட் டெபாசிட்ல சேவிங்ஸ் சேர்க்கறத தாண்டி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு பாப்பா என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் இதை வித்து படிக்க வைப்பேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைப்பேன். சூப்பர். சோ அப்போ அந்த இடத்த ஒண்ணு நம்ம விற்கணும் அப்படின்னாலும் அது பிரயோஜனமா இருக்கணும். அந்த இடத்த வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், என் பிள்ளை இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரப்போகுதுனாலும் அது பிரயோஜனமா இருக்கணும். ஓகே, எது யோசிச்சாலுமே அது பக்காவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு லே அவுட்னா நம்ம லே அவுட்னு சொல்லலாம். நம்ம லே அவுட் அடிச்சு சொல்லலாம். ஓகே சார், நீங்க தாம்பரம் போங்க, பெருங்களத்தூர் போங்க, வண்டலூர் போங்க, எஸ்பி கோயில் வரைக்கும் கூட நீங்க போங்கல. தாம்பரத்துல இருந்து 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தாண்டி சேலையூர்ல அபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகே. பெருங்களத்தூர் நீங்க போங்கல, நெடுங்குன்றம்ல கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் கழிச்சு நெடுங்குன்றம்ல சைட் கிடைக்கும். நீங்க வண்டலூர் போங்க, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் 5 கிலோமீட்டர் தாண்டி கொலப்பாக்கம் தாண்டி சைட் கிடைக்கும். ஆனா ஜிஎஸ்டில தான் நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து அப்படியே பேக் சைடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல, அது அக்ரஹாரம் ஸ்ட்ரீட் பேக் சைடுல நம்ம சைட் கொடுக்குறோம். ஓகே, நீங்க இப்ப சொன்னீங்க மேடம், ஆக்சுவலா வந்து வண்டலூர் டு அந்த கேளம்பாக்கம் ரோட்ல சொன்னீங்க, அங்கேயே ஆக்சுவலா பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே 35 45 அந்த இது போகுது. ஜிஎஸ்டி நியர்பைலே சொல்றீங்க 35 45 55, அதே ரேஞ்ச் இங்க கொடுக்குறேன்றீங்க. அதுதான் ஹைலைட்டிங். சோ எல்லாருமே மறக்காம இத வந்துட்டு நான் உங்களை ரெக்வெஸ்டா கேக்குறேன், தயவு செஞ்சு எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு ஏரியால நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எங்கேயாவது கண்ணு கெட்டின தூரம் தாண்டி தான் நீங்க வாங்க முடியும். இப்ப உங்களால ஒரு சின்ன பட்ஜெட் ரெடி பண்ண முடியும் அப்படின்னாலும் ஓகே தான், அதே மாதிரி ஒரு நல்ல கன்சர்ன்ல ஒர்க் பண்ணாலும் ஓகே தான். இங்க நான் லோன் வாங்கி கொடுக்குறேன். என்னோட பேர் பவானி, அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். கண்டிப்பா உங்களை நான் சைட்ல மீட் பண்றேன். ஸ்கிரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான சைட் விசிட்டை இமிடியா புக் பண்ணுங்க. சூப்பரான லே அவுட், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஒரு சூழல் பார்க்கலாம். தேங்க்யூ.